டென்னிஸ் எல்போ வந்துட்டு நம்ம முழங்கையில் ஏற்படக்கூடிய வலின்னு சொல்லலாம். அதாவது இத லேட்டரல் எபிகான்டைட்டிஸ்ன்னு சொல்லலாம். லேட்டரல் எபிகான்டைட்டிஸ் சொல்லக்கூடிய அதாவது அந்த தசை நார்ல வந்து ஏற்படக்கூடிய வீக்கமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு விதமான பிரஷர், வலி இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம வந்து டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவோம். டென்னிஸ் எல்போ வந்து டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் வருமானு கேட்டா கிடையாது. டென்னிஸ் விளையாடுறவங்களா இருக்கட்டும், அதிகப்படியா இந்த கைக்கு வந்து வேலை கொடுக்கறது, எல்போ ஜாயிண்ட்டுக்கு வந்துட்டு எந்த வித சப்போர்ட்டும் இல்லாம கண்டினியூஸா நம்ம வந்து ஒர்க் பண்றது, எழுதுறதா இருக்கட்டும், சிஸ்டம் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்றோம் இல்லையா, அதனால கூட நமக்கு ஏற்படும். வெயிட் அதிகமா கேரி பண்றதுனால, ஒரு சைடா நம்ம கை வச்சு தூங்குறதுனால, இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால இந்த ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த கேள்வியே. ஒரு சிலருக்கு வந்துட்டு பெயின் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெல்லிங்கா இருக்கும், டெண்டர்னஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு ரெட்டிஷா இருக்கும், ரொம்ப ஹீட் இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமா வந்து இந்த முழங்கை பின்னாடி இருக்கு இல்லையா, வெளிப்புறத்துலதான் வந்து வலி ஜாஸ்தியாவே இருக்கும். கை வந்துட்டு ரொம்ப நேரம் தொங்க போட முடியாது, ஸ்விங் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கும். இதை டென்னிஸ் எல்போ தானா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எக்ஸ்ரே மூலமாவும் எம்ஆர்ஐ மூலமாவும் கண்டுபிடிக்கலாம். இது ஈஸியா வந்து ஆரம்பத்திலேயே வந்து சரி பண்ணிக்கலாம். ஆயுர்வேதில பாத்தீங்கன்னா மெடிக்கேட்டட் ஆயில் வந்துட்டு கண்டினியூஸா வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிக்கேட்டட் பவுடர் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து பூசி இருக்கணும், ஏதாவது அப்ளை பண்ணிக்கணும். தேர்ட் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு பேண்டேஜ் மாதிரி கட்டிக்கணும். சோ தட் வந்துட்டு நமக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஒத்தடம் கொடுத்துக்கணும். ஒத்தடம் வந்துட்டு இலக்கிலியா இருக்கணும். அதாவது எருக்கு, முருங்கை இலை, நொச்சி, ஆமணக்கு இலை, புங்க இலை, இந்த மாதிரி கொஞ்சம் இலைகளை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நம்ம கீரை வறுக்கிற மாதிரி மெடிக்கேட்டட் ஆயில் விட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா கூட வந்துட்டு ஒரு லெமன் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி கல்லுப்பு சேர்த்து மஞ்சள் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் கிளாத்ல கிளி மாதிரி கட்டி ஒத்தடம் கொடுத்துட்டே வரணும். 5ல இருந்து 7 நாள் வரைக்கும் கண்டினியூஸா வந்து ஒத்தடம் கொடுத்துட்டு வரணும். இன்டர்னலாவும் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். இன்டர்னலாவும் மெடிசன் எடுத்துக்கும் போது ஈஸியா வந்து கியூரபிள் ஆயிடும். ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பா வந்து ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். ரெஸ்ட் கொடுக்காம மறுபடியும் அந்த கைக்கு வந்து அதிகமான பிரஷர் இல்ல வேலை ஏதாவது பண்ணும் போது பெயின் வந்து ரெடியூஸ் ஆகாது, அதிகமாக தான் செய்யும்.